பிரைஸ் அலார்ட். இந்த நாளில் கூட ஏசப்பா உங்களுக்கு கொடுத்துருக்க வார்த்தை என்னென்னா, எரேமியா 30ஆம் அதிகாரம் வசனம் 17. உன்னை விசாரிப்பற்ற சியோன் என்று சொல்லி உனக்கு தள்ளுண்டவள் என்று பெயரிட்டால் நான் உனக்கு ஆரோக்கியம் வர பண்ணி உன் காயங்களை ஆற்றுவேன் என்று கர்த்தர் சொல்லுகிறார். ஆமேன். இந்த கனமான வார்த்தை கொடுத்த ஏசப்பாக்கு நன்றி செலுத்தலாம். இந்த நாளில் கூட ஏசப்பா உங்களுக்கு மிகப்பெரிய பலனா இருப்பேன்னு சொல்லி சொல்றாரு. மிகப்பெரிய ஆறுதலா இருப்பேன்னு சொல்லி ஏசப்பா உங்களை இன்னைக்கு பலப்படுத்துறாங்க. உங்களை இந்நாள் வரைக்கும் காயப்படுத்தி கஷ்டப்படுத்தி சில கூட்டங்கள் வாழ்ந்துட்டு இருந்ததுல அவங்க கண்களுக்கு முன்பாக ஏசப்பா உங்களை உயர்த்துவாங்க. சில பேரெல்லாம் இவங்களுக்கு யாருமே சப்போர்ட் கிடையாது, இவங்க கிட்ட போய் நம்ம என்ன வேணா ஒம்பு பண்ணலாம்னு சொல்லி சில கூட்டம் உங்களை நோக்கி வந்திருக்கோம். அப்படி அவங்க உங்களை ஒதுக்கி வைத்திருக்கலாம். அதனால நீங்க நிறைய டிப்ரெஷனுக்குள்ளாக ஆளாயிருக்கலாம். ஸ்ட்ரெஸ், இந்த மாதிரி பல காரியங்கள் உங்களுக்கு நேரிட்டு இருக்கலாம் உடம்புல. ஆனா ஏசப்பா சொல்றாங்க, நான் உனக்கு ஆறுதலா இருப்பேன், நான் உன் காயங்களை நான் கட்டுவேன், உனக்கு நான் ஆரோக்கியம் வர பண்ணுவேன்னு சொல்லி சொல்றாரு. ஏசப்பா இருக்கும்போது நீங்கள் எதை குறித்து நீங்கள் கவலைப்பட வேண்டாம். நீங்கள் கர்த்தருக்கு உகந்த பிள்ளையாக வாழும்போது நிச்சயமாக சத்ரு அப்படி தான் பண்ணுவான். அதை பார்த்துலாம் நீங்கள் சோர்ந்து போயிடாதீங்க. ஏன்னா அவனுக்கு ஒரே டார்கெட், நீங்கள் ஜெபிக்கக்கூடாது. அதுக்கு அவன் என்னென்ன வேலை செய்யணுமோ எல்லாமே பண்ணிட்டு தான் இருப்பான். அதை மீறி நீங்கள் ஜெபிக்கணும். அப்படி ஜெபிக்கும் போது அவன் வெக்கப்பட்டு போயிடுவான். ஏன் இந்த மாதிரி மனிதர்கள்லாம் நம்ம வாழ்க்கையில் கிராஸ் ஆகிறாங்கன்னா, நம்மளை ஏசப்பா கிட்டேருந்து பிரிக்கிறதுக்கு. அவங்க அப்படி நம்மளை செய்யும்போது நம்ம ஜெபத்தை விட்டுருவோம், சோர்ந்து போயிடுவோம். அதை தான் ஏசப்பா நடக்கக்கூடாது அப்படின்னு நினைக்கிறாங்க. பிசாசு அதுதான் நடக்கணும்னு நினைக்குது. அதனால தான் இப்பேற்பட்ட மனிதர்களெல்லாம் நம்ம வாழ்க்கையில் வந்துட்டுருக்காங்க. நீங்கள் அதை குறிச்செல்லாம் சோர்ந்து போகாதீங்க. நிச்சயமாக தன்னுடைய பிள்ளைகளுக்காக ஏசப்பா இருப்பாங்க. அவர் இந்த பூலோகத்துக்கு வந்தப்பவே அவரை எவ்வளோ பேச்சு பேசினாங்க இந்த மனிதர்கள் தெரியுமா? அப்போல்லாம் ஏசப்பா என்ன பண்ணாங்கன்னா, அமைதலாக இருந்து பிதா கிட்ட சொன்னாங்க. ஏற்ற வேலை வரும்போது ஏசப்பாவை உயர்த்தினார்ல பிதா, அதே போல் உங்களுக்கும் அந்த ஏற்ற வேலை வரும்போது உங்களை வெக்கப்படுத்துச்சுல ஒரு கூட்டம், அந்த கூட்டத்துக்கு முன்பாக ஏசப்பா உங்களை உயர்த்தி வைப்பாங்க. நீங்கள் சந்தோஷமாக இருப்பீங்க, அவங்க வெக்கப்பட்டு போவாங்க, சிறைப்பட்டு போவாங்க. ஸோ அது வரைக்கும் நீங்கள் காத்துருங்க. இப்படி பேசுகிறாங்களா ஏசப்பா, நீங்கள் பாருங்க அப்படின்னு சொல்லிட்டு ஒரே வார்த்தை சொல்லிட்டு போயிடுங்க. இது எல்லாவற்றையும் ஏசப்பா பார்த்துப்பாங்க. நீங்கள் கவலைப்படாதீங்க. ஏசப்பா உங்களை விசாரிப்பாங்க, உங்களுக்கு ஆறுதலாக இருப்பாங்க, உங்கள் காயங்களை கட்டுவேன்னு சொல்லி ஏசப்பா அந்த நாளில் ப்ராமிஸ் பண்ணுறாங்க. அதனால் நீங்கள் சந்தோஷமாக இருக்கணும். அதை தான் ஏசப்பா விரும்புகிறாங்க. நீங்கள் சந்தோஷமாக இருக்கணும் அப்படின்னு சொல்லி ஏசப்பா சொல்லிட்டாங்க. நீங்கள் சந்தோஷமாக இருங்க. இந்த வார்த்தையை கொடுத்த ஏசப்பாக்கு நன்றி செலுத்தலாம். ஏசப்பா இந்த வார்த்தைக்காக நன்றி. இந்த வார்த்தையில் நீங்கள் சொல்லியிருக்கிறபடி ஏசப்பா உங்கள் பிள்ளைகளை யாரெல்லாம் கஷ்டப்படுத்தினாங்களோ அவங்க எல்லாரையும் நீங்க பாருங்க ஏசப்பா. உங்க பிள்ளைகளுக்கு நீங்க ஆரோக்கியம் வர பண்ணுங்க, அவங்க காயங்களை ஆற்றுங்க ஏசப்பா. உங்களால தான் முடியும் ஏசப்பா, மனிதர்களால முடியாது, உங்களால தான் முடியும். நீங்க உதவி செய்யுங்க. தாழ்த்துற விரும்பியாக்குறேன் பிரேசுவின் மூலம் ஜெபிக்கிறேன் நல்ல பிதாவே, ஆமேன். நாளைக்கு இன்னொரு பைபிள் வேர்ஸோட உங்க எல்லாரையும் மீட் பண்றேன். God bless you all. Please like, share, subscribe and comment. God bless you.